சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே. எத்தனை பேர் சமாதானத்தோடு உட்காந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்பும் போது ஒரு புது பலன் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. சமாதானம் இல்லாதவன் நிதானம் இல்லாதவன். சமாதானம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு பலன் நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். சமாதானம் இருக்கிறவங்க நான் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிறதுக்கு தகுதியானவங்க. அல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர் சமாதானம் மாத்திரம் இல்லை, நமக்குள்ளேயே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு சமாதானம். சில பேர் பாருங்க, எப்பயுமே ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க. ஏதோ ஒரு விதமான மன உளைச்சல் அவங்கள அப்படியே ஒரு விதமான நிலைக்குள்ளேயே செய்து கொண்டே இருக்கு. என்னவோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க, எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து வருகிறது சமாதானம் அல்ல. தேவனிடத்திலிருந்து வரும்போது நம்முடைய மனநிலையை சூழ்நிலைகளை பார்த்து பதறவிடாதபடி செய்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்டா பெருந்தேவனுடைய ஊழியர்கள் கூட என்ன செய்ய முடியும்? வர முடியும். அண்ணாக்கு எடுத்துகிட்டு வருஷ கணக்கில் கூப்பிட்டு சில வருடங்களுக்கு பிற்பாடு இன்றைக்கு தான் நம்முடைய திருச்சபையில் அருமையான சகோதரர் மோசஸ் தயான் பிரபு அவர்கள் குடும்பமாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிள்ளைகளும் இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கி நினச்சேன். 2 பேர் மிஸ்ஸிங். அருமையான ஒரு கர்த்தருக்கு பயந்த குடும்பம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி தேவன் விரல் நீட்டி அடையாளம் காண்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம். மூத்த மகன் பவல் தடகள ஓட்டப்பந்தய வீரர். நாடு தழுவிய அளவில் வருவதற்கு இன்னும் சில வினாடிகள் தாமதம். சீக்கிரம் எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய சித்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கோவை சேரன் மாநகர் சிஎஸ்ஐ திருச்சபையில் அவர் கொயரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து நல்ல ஒரு சியோன் குமாரத்தி ஜெஃப்ரின், நல்ல பாடகி, ஷட்டில் கார்க் வீராங்கனை, இந்த ஆண்டு விபிஎஸ் உடைய டைரக்டர். இப்படி தேவனுடைய ஊழியத்தை பிள்ளைகள் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஊழியர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழிய குடும்பம். அதே மாதிரி ஷைக்கிலா வெளியில் தெரியாமல் மறைமுகமாக ஜபத்தில் பிள்ளைகளை உருவாக்கி இன்றைக்கு ஆண்டவருக்காக வளர்த்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அன்பு குடும்பத்துக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கி ஒரு பெரிய ஆச்சரியம். பிரபு அவர்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்கன்றது தெரியும். ஆனால் இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததில்லை. பார்த்துருக்கேன்னா என்னன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இன்றைக்கு அன்பு சகோதரியையும் உடைய தங்கச்சி வீட்டுக்காரரையும் பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை திருச்சபையின் சார்பில் கரங்களை தட்டி அவளை வாழ்த்துவோமா? அதற்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. மீண்டும் தேவன் நம்முடைய தாசனுக்கு கொடுத்ததான அந்த வார்த்தைகளிலிருந்து சில வார்த்தைகளை ரத்தின சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ நம்முடைய செவிகளுக்கு உண்டான விருந்தல்ல, நம்முடைய இருதயத்திற்கு உண்டான தேவனுடைய வார்த்தை, வானத்தின் மன்னா. அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய இருதயங்களை பக்குவப்படுத்தினார். தேவனுடைய செய்தி நேரத்தில் ஆண்டவர் நல்ல வார்த்தைகள் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் தந்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். எப்பயுமே நம்ம விரும்புகிறது ஆசீர்வாதம் தான். நம்ம ஆசீர்வாதம்னாலே நம்முடைய கற்பனைக்கு வர்றது அப்படியே பொண்ணும் வெள்ளியும் பணமும் அக்கௌண்ட்டில்
வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம என்ன செய்கிறோம் நினைக்கிறோம். ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன் பாருல, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் தேவரீர் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர், அதுதான் சமாதானம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எது ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன செய்ய மாட்டார். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அல்ல. தனியாக நீங்கள் கவனித்து பாருங்க, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் அது ஐஸ்வர்யம். அதனோட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வேதனையை கூட்ட மாட்டாரா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய பெரும் பகுதி தான் பலனும் சமாதானமும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பலன் இருக்கும், ஆனால் கூடவே என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். பலன் தான் நமக்கு என்ன வரும், சண்டை போடலான்னு ஆசை வரும். பலன் தான் என்ன வரும், ஹலோ சொல்லுங்க, பலன் தான் போராடலாம், வர்றது வரட்டும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் நமக்கு ஒரு ஆண்டவர் பலனையும் கொடுத்து கூடவே எதை கொடுக்குறாரு. தாவீது பலவீனமாக இருந்த அந்த வாலிப காலத்தில் அவனுக்கு முன்னாடி நின்ன கோலியாத்து, தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அதிபதியான பிற்பாடு ஏராளமான வீரர்கள் அவனோடு கூட இருக்கும்போது அந்த கோலியாத்து என்ன செய்யல, வரல. நம்முடைய பலவீனங்களிலே தேவன் தம்முடைய பலனை நமக்கு தந்து போராடுவதற்கான கிருபையை தருவார். அதே சமயத்தில் நல்ல மனதோடு புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். தேவனையே நம்முடைய பலனாக கொண்டிருக்கும் போது எதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம். சமாதானம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அநேக பாரம்பரிய திருச்சபைகளில் நான் பார்த்துருக்குறேன். நான் படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஆர்சி சபைக்கு என்ன செய்யணும், எங்கள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் சுற்றி சுற்றி என்ன பண்ணாங்க சொல்ல, நான் ஒன்றுமே எந்த பிரச்சனையுமே இல்லையா, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கே எங்கள் சமாதானம் சொல்கிறாங்கன்னு சொல்லி யோசிப்பேன். ஒன்று சொல்கிறேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவங்களால சமாதானமாக இருக்க முடியுதா? திடீர்னு ஒரு பெருச்சலி வந்த உடனே நம்மளால் என்ன செய்ய முடியல, பதட்டம் வருதில்ல, ஓடிடுறோம்ல. யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலையில் எனக்கு நீங்கள் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவினுடைய அந்த ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அதில் சாம் கமலேசனுங்கிறது அந்த கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், வட இந்தியாவுக்கு போக சொல்லி கர்த்தர் இடத்துல சொன்னார். நானும் அதை மறுத்து கொண்டே இருந்தேன். எப்படி போகிறது, மொழி தெரியாது, அங்கே யாரையும் எனக்கு தெரியாது, எங்கே தங்கிறது ஒன்றுமே எனக்கு தெரியாது. வட இந்தியான்ற மட்டும்தான், அங்கே எது வட இந்தியான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த ஏவுதலுக்கு பிற்பாடு ஆவியானவராலே அவர் வழி நடத்தப்பட்டு கையில் ஒரு பெட்டியோட என்ன செய்கிறார், ஹவுரா எக்ஸ்பிரஸில் போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ இறங்கு அப்படின்ற ஒரு உணர்வு, அவர் இறங்கி பெட்டி வச்சுட்டாரு, போர்டில் படிக்கிறாரு, ஒன்றுமே தெரியல, இந்தி அவருக்கு தெரியாது, மொழி பிரச்சனை. அப்படியே திகைத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறார். ஆண்டவரே, நான் யாரை நம்பி வந்துட்டேன், உங்களை நம்பி வந்துட்டேன், இங்கே யாரையும் எனக்கு தெரியாது, மொழியும் தெரியாது, யாருக்கிட்டையாவது என்னுடைய உணர்வுகளை சொல்லவும் வழி இல்லைன்னு சொல்லி அவர் யோசித்து அப்படி அந்த பெட்டியை பார்க்குறாரு. அவர் பெட்டிக்குள்ளே சைடில் ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ளே வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வெளியில் வந்து நின்று அப்படி பார்க்குது. டக்குன்னு என்ன செய்யுது, குடுக்குன்னு அந்த உள்ள பக்கத்தில் அந்த வேலையை தாண்டி என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு. இப்போ உள்ள ஆவியானவர் பேசினார், இந்த கரப்பாம்பூச்சி உன் வீட்டில் இருந்த கரப்பாம்பூச்சி, உன் பெட்டிக்குள்ளேயே உன் கூட ட்ராவல் பண்ண கரப்பாம்பூச்சி, அதுவும் இந்த ஸ்டேஷனில் தான் வந்து இறங்குச்சு, இந்த ஸ்டேஷனில் தான் வந்து இறங்குச்சு. அது பாரு, இறங்குன உடனே டக்குன்னு என்ன செஞ்சிட்டே இருக்குது, போயிடுச்சு. அதுக்கு இருக்கிறதாண்டா மீசை, உனக்கு இருக்கிறது கரப்பாம்பூச்சி மீசை. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? வீரப்ப மீசெல்லாம் நமக்கு தெரியும். வீரப்ப வெறும் மீசையை வச்சு காட்டுக்குள்ள, அவனுக்கு பின்னால் ஒரு படை வெப்பன்ஸ்லாம் என்ன செஞ்சது இருந்துச்சு. ஆனால் உண்மையான மீசை நீங்கள் கவனிச்சு பாருங்க, அந்த கரப்பாம்பூச்சி அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு என்ன செய்யுது, ஆவியானவர் சொன்னார், என் வார்த்தையின் மீது நடப்பது, என் வார்த்தையே உன்னுடைய வழியாவது, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு
தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். என் வார்த்தையில நீ வெளிச்சமே இல்லைனாலும் என்ன செய்யலாம்? நடக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கும். மொழி அறியாத தேசத்துக்கு போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூட பேசுவேன், நான் உனக்கு துணை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறதான ஒரு தைரியம். எது வீரம்? மாம்சத்தின்படி புயபலம் வீரம் அல்ல, ஆவியின்படி தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு விலாசம் அறியாத இடத்துல கூட விசுவாசத்தோடு நடைபோடுவது தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆபிரகாமுக்கு என்ன விலாசம் இருந்துச்சு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு தகப்பனா தேவனா, தகப்பன் இருக்க சொல்றாரு, தேவன் போக சொல்றாரு. போக சொன்னவர் எனக்கு என்ன செய்யல? அட்ரஸ் கொடுக்கல. அட்ரஸ் கொடுக்காம நான் எப்படி? அட்ரஸே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் அனுப்புகிற இடத்துக்கு போ. உன்னை கொண்டுதான் இந்த உலகம் அட்ரஸ் பண்ணப்படும். உன்னை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் உதாரணமாக, உன்னை முன் உதாரணமாக, அடையாளமாக தேவன் வைப்பார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், எல்லா புத்திக்கு மேலான தேவனுடைய சமாதானம். ஒரு நாள் எலிசாவும் அவருடைய வேலைக்காரனும் கர்மேல் மலை உச்சியில் அவருடைய கூடாரத்தில் படுத்திருக்கிறார்கள். அதிகாலையில் வேலைக்காரன் எழும்பி வெளியில் வரான். கதவை திறந்து பார்த்த உடனே அந்த மலை முழுவதும் சீரிய தேசத்தினுடைய இராணுவத்தினால மூடப்பட்டிருக்கு. எலிசாவை பிடிப்பதற்காக சீரிய ராஜா தன்னுடைய இராணுவத்தை என்ன செஞ்சிட்டான்? அனுப்பிட்டான். வேலைக்காரன் கண்ணை திறந்து பார்த்த உடனே சூழலை தப்பிப்பதற்கு என்ன இல்லை, தப்பி பிழைப்பதற்கு வேறு வழியே இல்லை. எந்த பக்கம் இறங்கினாலும் மலை என்ன செஞ்சிட்டாங்க? நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் சுத்து போட்டுட்டாங்க. என்ன போட்டுட்டாங்க? சுத்து போட்டாங்க. தப்பிக்கவே முடியாது. ஐயோ என்று சொல்லி அவன் அலறும்போது எலிசா சொல்ற, பயப்படாத, பயப்படாத, சூழலையை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத, அவர்களோடு இருப்பவர் பார்க்க நம்மோடு. ஆமா, அவரிடத்துல இருக்கிற பலனை விட நம்ம எடுக்கிற பலன் அதிகம். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை கவனிங்க. சூழலையை பார்த்து நீங்க அலறி துடிக்கிறீங்களா? சூழலையில பார்த்த உடனே கண்கள் தானா கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறதா? பதற்றம் இருக்கிறதா? உணர்வில் ஏதாவது ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நல்ல அருமையான டிரைவர், எனக்கு தெரியும். நல்ல டிரைவர் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் சாதாரண சேரில் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசியிருக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு தான் போவாங்க. புதுசாக அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறவன் அது போகிற வேகத்தோட மனசு என்ன செய்யும்? வேகமாக போவோம். எதை பிடிக்கிறதுனே தெரியாது. திடீர்னு அவசரத்தில் பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டர் என்ன செய்வாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சமாதானம் இல்லாதவன், நிதானம் இல்லாதவன், சமாதானத்தோடு இருக்கிறவனை பாருங்க, பதறவே மாட்டான். கடைசி நிமிடத்தில் கூட தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மிஸ்டரி குடும்பம், அந்த குடும்பத்தை ரஷ்ய தேசத்திற்கு போகும்படி அதை சொன்னார். கையில் அமௌண்ட் இல்லை, டிக்கெட்டுக்கு மாத்திரம்தான் பணம் இருந்துச்சு. அதனுடைய 2 பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு, மனைவியை கூப்பிட்டுட்டு போய் ரஷ்ய தேசத்தில் இறங்கிட்டாரு. இறங்கின உடனே அந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உள்ளே அனுப்பணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டாலர் என்ன செய்யணும்? இருக்கணும். குறிப்பிட்ட அளவு டாலர் விட்டு என்ன இல்லை கையில் இல்லை. மனைவி அவரை பார்க்குறாங்க, இப்படி அவமானப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தி இப்படி ஏன்னா கடைசி நேரம் அந்த அம்மாவுக்கு உணர்வு என்ன ஆகுது? ரொம்ப கொதிக்குது. அப்பயே சொன்ன கேட்டிங்களா? இங்கே வந்துட்டீங்க, பணம் இருக்கிறவனை தான் உள்ளே அனுப்புறா, இல்லைன்னா திருப்பி என்ன செய்கிறான்? அனுப்புறா. என்ன பண்ணுறது? என்ன பதறாத, அமைதியார், அமைதியார். வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறார். அப்படியே வரிசைக்கு பின்னால் நின்று கொண்டு வந்து ஒருத்தர் திடீர்னு சொல்ல, நீங்கள் இப்படி வாங்க சொல்லி கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான அந்த அமௌண்ட் அவர் கட்டிட்டு அந்த தேசத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரில. வெளியில் மிஷனரிகளை வரவேற்பதற்காக ஒரு சிலர் நிற்கிறாங்க. இவங்கள மாதிரியே நிறைய மிஷனரிகள் போகிறாங்க. நான் தான் சொல்லி ஒரு சிலர் கேட்கும்போது, இல்லை இல்லை, ஒரு அம்மா ஓடி வராங்க. கர்த்தர் நேற்று ராத்திரி உங்களை தான் என்ன செஞ்சார்? காட்டினார் சொல்லி அவங்கள கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் மேலறை என்ன செய்கிறாங்க? கொண்டு போய் 4 பேர் தங்க வைப்பதற்கு உண்டான எல்லா வசதியோடு கொண்டு போய் தங்க வைத்து ஒழிவு செய்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசி நிமிடம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? கடைசி நிமிடம் வரைக்கும் பதறணும். பதறாமல் நீங்கள் காத்திருக்கணும். இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜா
8 வருஷம் தேசம் முற்றுகையிடப்பட்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம். பெற்ற பிள்ளையை ஒரு தாய் சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தேசத்தில் கொடிய பஞ்சம். ராஜா வெளியில் தெரியாதபடிக்கு ரெட்டுடுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அந்த அரண்மனையுடைய அந்த கோட்டையில் உலா வரும்போது ஒரு சகோதரி, ராஜாவே எங்களை ரட்சியும், அவருடைய வஸ்திரத்தை அவன் கிழித்து கொண்டான். எதிலிருந்து நான் ரட்சிக்கட்டும்? ஆலையிலிருந்து ரட்சிக்கவா? களஞ்சியத்திலிருந்து ரட்சிக்கவா? கர்த்தர் உன்னை ரட்சியாதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கட்டும்? நானே எப்படி இருக்கிறேன் உள்ளதான். அப்பதான் தெரியுது, கலங்கி போயிருக்கிறான். ரெட்டுடுத்தி தேவ சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிறான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் யோசிச்சான், இந்த பஞ்சத்துக்கு காரணம் அந்த எலிசா. அந்த எலிசா உயிரோட இருக்கவே கூடாது. இந்த வார்த்தை அவன் சொல்லிட்டு எலிசாவை சந்திக்க வரும்போது எலிசா சொல்றான், அந்த கொலைபாதகன் வந்துட்டான், கதவை என்ன செய்யுங்க, சாத்துங்க, அவனை உள்ள விடாதீங்கன்னு சொல்லி. அதை மீறி அவன் வந்தபோது அந்த ராஜா கேட்கிறான், இன்னும் யாருக்காக நான் காத்திருக்கட்டும்? இன்னும் என்ன இருக்குது, யாருக்காக காத்திருக்கட்டும்? அப்போ எலிசா சொல்றார், வித்தின் 24 hours, நாளை நேரத்தில் சமாரியாவின் ஒளிமிக வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் இருக்கும். நாளை நேரத்தில் 8 வருஷம் காத்திருந்துட்டோம், இன்னும் 24 மணி நேரத்தில் எப்படியா மாறும்? 8 வருஷமா நடக்க முடியாத ஒரு காரியம் இன்னும் 24 மணி நேரத்தில் நடக்குமா? இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் இப்பொழுது உங்கள் இருதயங்களை நிறைக்கிறது. 8 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சில ஆண்டுகளாக தடைபட்டு நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் 24 மணி நேரத்தில் அது சம்பவிக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் நான் எப்படி இதற்காக காத்திருக்கட்டும்? சொன்னா உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் நீ என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்டாய். எந்த சூழ்நிலையில் நீங்க சமாதானமா இருக்கணும் தெரியுங்களா? தாவீது, அவனோடு கூட 400 பேர் வராங்க. வீட்டுக்கு வரும்போது வீடுகள் இல்லை, எல்லாம் சாம்பலாக கிடக்கிறது. சிக்லாக் என்கிறதான ஒரு இடத்துல மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லை. அமலேக்கியர்கள் அவர்களை சிறைபிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எந்த பக்கம் போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. வந்த இடத்துல, வீடுகள் இருக்க வேண்டிய இடத்துல சாம்பல், மனைவி பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல எதுவுமே இல்லை. தாவீது மகனோடு கூட 400 பேரும் பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதார்கள். எல்லாரும் அழுதார்கள். அந்த அழுத நேரத்தில் எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் தாவீதுக்குள்ள வருகிறது. அப்போ தாவீது நிதானித்து கொண்டான், ஏபோத்து எங்கே இருக்கிறது, அதை கொண்டு வா, நான் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய போறேன், விசாரிக்க போறேன். வாழ்க்கையில் சூழ்நிலைகள் தாறுமாறாக தடம் புரண்டு போகும்போது, எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் உன்னுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் போது, அப்ப நீ எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்லுவேன், தேவனிடத்துல சொல்லுவேன். அல்லேலூயா. தேவனிடத்துல கேட்பேன், உன் பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லுவேன். தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லி கேட்கிறான், ஆண்டவரே நான் போகட்டுமா, அழறதுக்கே பலன் இல்லை, போய் என்ன யோசிப்பார்ல, வசனம் சொல்லுது, அழுகிறதுக்கே நல்ல பலன் இல்லை, இப்போ அவங்கள துரத்திட்டு போய் அந்த ஒரு பெரும் சேனையோட யுத்தம் பண்ணி அவங்கள மீட்டுட்டு வர முடியுமா? வெறும் 400 பேர். ஆண்டவர் போகணும்னு சொல்லிட்டாரு, போகிறாங்க. வழியில் 200 பேர் என்ன செஞ்சிட்டானுங்க, டயர்டாகி உட்காந்து. வெறும் 200 பேர் எங்கே போகிறது? ஆண்டவர் சொல்லிட்டார், என் பலத்தோட நான் போகவில்ல, எனக்கு இருக்கக்கூடிய அந்த யுத்த பயிற்சியோட கையில் இருக்கிற ஆயுதத்தை நம்பி போகல, என் ஆண்டவர் என்ன போக சொன்னார், அவருடைய வார்த்தையை நம்பி போகிறேன். நான் திரும்பி வரும்போது ஒன்றும் குறையாதபடிக்கு எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தோடு போனால், திருப்பி வரும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவனும் சமாதானம் இழந்து எல்லாரையும் போல அழுது புரண்டு அந்த சாம்பலில் உருண்டு இருந்தான்டா, அவன்கிட்ட ஒட்டி இருக்குது அந்த சாம்பல் மட்டும்தான். தேவனுடைய பிரசன்னம் ஒருபோதும் அவனோடு ஒட்டி இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மாத்திரம் இல்லை, எல்லாரும் பதறக்கூடிய இடத்துல நீங்கள் பதறாமல் இருக்கிறீங்களான்னு உங்கள் மனநிலையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. 12 சீஷர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் அலறாங்க,
காற்றும் கடலையும் பார்த்து கவிழ்ந்து போகிறோம், ஐயோ ஐயோ என்று சொல்லி அலறுகிறார்கள். அதே போட்டில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கிறார். அவர் யாரு? அவரும் மாம்சத்தில் தான் இருந்தார். மாம்சத்திலிருந்து அந்த எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை எப்படி உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்னை பார், யோகம் வரும்ல, என்ன பார், உனக்கு என்ன வரும்? இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் சமாதானம் வரும். எந்த சூழ்நிலை? பதற வேண்டிய சூழ்நிலை, பதற்றம் அடைய வேண்டிய சூழ்நிலை, காற்றிலையும் கடலிலையும் மூழ்கிவிட வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் அதே சூழ்நிலையில் தான் அவரும் இருக்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. முடியுமா அவங்களால? நாளைக்கு ஒரு பெரிய தேவை, நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நீ எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ராத்திரி எத்தனை பேருக்கு தூக்கம் வரும்? இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை பேதுருவை பார்த்து 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 பயிற்சி எடுத்ததானே பேதுருவனுடைய லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. காலையில் பேதுருடைய தலையை எடுக்க போகிறாங்க. பேதுருக்கு, அதாவது ஏரோதுக்கு பிறந்தநாள் கொண்டாட யாரை வெட்டுறாங்க? நம்மளாம் எதை வெட்டுவோம்? கேக் வெட்டி தான் கொண்டாடுவோம். அன்னைக்கு ஏரோது யாரை வெட்ட போகிறாரு? பேதுருவை வெட்ட போகிறாரு. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சபையார் எல்லாரும் யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, இந்த கல்லின் மேல சபை கட்டுவேன்னு சொல்லி சொன்னீரே, சபையை கட்ட வேண்டிய ஆளை வேற ஒருத்தன் வெட்டுவேன்னு சொல்கிறானே, எப்படி ஆகல அவரை நீங்கள் என்ன செய்யணும்? கூட்டு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே ஜெபம் நடக்குது. ஆனால் பேதுரு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா? பேதுரு சிறைச்சாலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். நான் தெரியாமல் கேட்குறேன், இப்படி யாருக்கும் வரக்கூடாது. ஒருவேளை நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் தூக்கு தண்டனை கைதியாக நம்ம ராத்திரி இருக்கிறோம், விடிஞ்சா நம்மளை என்ன செய்ய போகிறாங்க? தூக்குல போட போகிறாங்கன்னா தூக்கம் வருமா? சொல்லுங்க, வருமா? வரவே நம்மளால என்ன செய்கிறாரு? நல்லா தூங்குறாருன்னா அந்த மாதிரி ஒரு தூக்கம் ஒரு லைஃப்பில் எப்போதும் தூங்குனதில்லை. என்ன இல்லை, வஸ்திரம் விலகி போயிடுச்சு. தூதன் வந்து தட்டுறான், எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்ச உடனே தூதன் சொல்லப்பா எழுந்திரிச்சு அப்படியே நிற்காதப்பா, அந்த லிங்கி எடுத்துன்னு செய், கட்டு, சரின்னாரு. அப்புறம் செருப்பை போடு. ஒன்று ஒன்றா சில பிள்ளைங்களை தூக்கத்தில் எழுப்ப முடியாது, பார்த்துருக்குறீங்களா? தூக்கத்தில் சிலெல்லாம் எழுப்புறது இருக்குது, அது பெரிய சாதனை. அந்த மாதிரி இந்த பேதுருவை தூக்கத்தில் எழுப்பி அவனை தட்டி முதல் கேட்டு, ரெண்டாவது கேட்டு, மூணாவது கேட்டு, நாலாவது கேட்டு, 4 காவலையும் வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போயிட்டாரு. இப்போ தான் பேதுருக்கு என்னதான் நடக்குது ஒன்றுமே தெரியல, என்னை சுற்றி என்ன நடக்குது, சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறார். அப்புறம் தான் தெரியுது நான் என்ன செய்யப்பட்டுட்டேன், விடுதலை ஆக்கப்பட்டேன். அவனு சொல்கிறேனே, நல்ல சமாதானத்தை இதயத்தில் தக்க வைத்து கொண்டு எல்லா சூழல்களுக்கு நடுவில் ஸ்தோத்திரங்களை மாத்திரம் செய்து என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சுவாசத்தோடு அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இது என்னால் நிச்சயமாக முடியாது, ஆனால் அது முடிஞ்சிருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். அடைக்கப்பட்ட சிறையிலிருந்து என்னை விடுவித்தவர் அவர்தான். சிங்கங்களுக்கு இரையாகி இருக்க வேண்டிய என் சூழ்நிலையில் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டவர் அவர்தான். அக்கினியிலே எரிந்து சாம்பலாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அக்கினிக்கு நடுவில் என்னை நின்று பட்சிக்கிற அக்னியாக இருந்து என்னை காப்பாற்றி காத்து கொண்டவர் அவர்தான் என்று ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு எல்லாரும் எழும்புவோமா தேவ சமூகத்தில்? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய தாசனை கொண்டு வந்து நல்ல ஆராதனையை நமக்கு தந்து கர்த்தருடைய தாசன் மூலமாக இன்னொரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நமக்கு தந்து இன்னைக்கு நம்மோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார் அல்லவா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லா புத்திக்கும் அல்லான அந்த தேவ சமாதானம். அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேளுங்க, ஆண்டவரே, என் வியாதி நேரத்தில் உங்க சமாதானத்தை நான் அனுபவிக்கணும் ஐயா. என் குறைவு நேரத்தில் உடைய சமாதானத்தை நான் அனுபவிக்கணும் ஐயா. என் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நடுவில் உடைய சமாதானத்தை நான் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி ஒருவன் சொன்னால் அந்த எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒருவன் தான் அதை சொல்ல முடியும். புத்தி சொல்லுகிறது சூழ்நிலை சரியில்லை,
புத்தி சொல்லுகிறது நீ தப்பி பிழைக்க வழி இல்லை. ஆனால் சமாதானம் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. என் தேவன் அல்லவா என்னை அனுப்பினவர், என் தேவன் அல்லவா என் உடன் வருகிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கும், ஒன்று கூட தரையில விழாது. 272 பேர் கப்பல் பிரயாணத்தில் 14 நாட்கள் சூரியனை காணவில்லை, வெளிச்சத்தை காணவில்லை, ஆகாரமே இல்லாமல் பசியோடு பட்டினியோடு இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருந்த நேரத்தில் இந்த சமாதானத்தை அனுபவித்ததான பவுல் சொல்லுகிறார், உங்கள் பிராணனுக்கு உத்தரவாதம் அளிக்கிற தேவன் உன்னோடு பேசினார். உங்களில் ஒருவனுக்கு பிராணச்சேதம் வருவதில்லை, உங்களில் ஒருவனுக்கு பிராணச்சேதம் வருவதில்லை. இந்த வார்த்தை அத்தனை பேரையும் கரை கடக்க செய்தது. மெலித்தா தீவுக்கு கொண்டு போய் அத்தனை பேரையும் காப்பாற்றியது இந்த வார்த்தை. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதான கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஷேக்கலா ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிற தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிற ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிற ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துங்கள். மீண்டும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை திருச்சபையின் சார்பில் இன்றைக்கு ஆராதனை நடத்திய
அன்பு தம்பி தமிழ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரர் மோசஸ் தயான் பிரபு அவர்களுக்கும் உடன் வந்திருக்கிற சகோதரி குடும்பத்துக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.